யூனிஃபார்ம் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுக்கக்கூடியது. இதுக்கு வந்து நம்ம நார்மல் காட்டன் நூல் போடக்கூடாது. பாலிஸ்டர் இருக்குல்ல, ஸ்பன் பாலிஸ்டர் அந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் போடுற நல்லா திக்கான பேண்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து அமிட்டோ நூல் யூஸ் பண்ணணும். அதில் இதில் தைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே இந்த ஸ்பன் நூல் போட்டு இப்போ நான் இந்த பேண்ட்டுக்கு தைக்கிறேன் அப்படின்னா தைச்சிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த டென்ஷன் வந்து டைட் ஆயிரும். அதனால என்ன ஆகும்னா நூல் வந்து அந்து போகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் தைக்கும் போதே என்ன பண்ணால் லைட்டாக கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கணும். ஏன்னா மித்த நூல் மாதிரி கிடையாது, இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய நூலுக்கும் இந்த நூலுக்கும் வந்து திக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த இதுக்கு போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ஸ்பன் பாலிஸ்டர் நூலே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து துணி போட்டதும் வந்து பிரிஞ்சுக்கிறாது. அதுக்காக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான நம்ம ப்ளவுஸுக்கு போடுற இந்த மாதிரி பியூர் காட்டனாக இருக்கட்டும் அல்லது வந்து பாலிவாயில் அந்த மாதிரி இருக்கிறதுல நார்மல் நம்ம நூல் வாங்கி போடுறோம் இல்லையா, இதே போதும். இப்போ இந்த மாதிரி நம்ம கவனிச்சுக்கிட்டோன்னா நம்ம தைக்கும் போது என்ன ஆகும்னா மிஷினோட ப்ராப்ளம் வராது. பேண்ட் கிளாத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எழுத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒவ்வொரு பேண்ட்டு துணியில் வந்து அந்த எழுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி வந்திருக்கா, இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். கட் பண்ணிட்டோம் நடுப்பகுதியாக போயிடுச்சு எப்படின்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் துணியோட இந்த மேலே இப்படி பண்ணி பார்க்கணும். இப்படி தடவி பார்த்தோன்னா மேலே சாஃப்டாக இருக்கும் நல்ல பக்கம், கெட்ட பக்கம் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா சொரப்பாக இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிது. இப்படி இது பண்ணால் சாஃப்ட், இந்த பக்கம் இது பண்ணால் திக்காக இருக்கும். அதை வச்சு தான் நல்ல பக்கம் கெட்ட பக்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இதில் இது பண்ணும்போது இது அதே போல் தான். இப்போ இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா எழுத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இது நல்ல பகுதியாக கெட்ட பகுதியான்றதை கண்டுபிடிச்சி வெட்டலாம். அதே போல் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு லைட், இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் போது நீங்கள் கட் பண்ணும் போதே எந்த பக்கம் கெட்ட பக்கம் அப்படி மடித்து இது பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம டீஸில் வந்து மார்க் பண்ணி வச்சிடணும். அதுதான் வந்து உங்களுக்கு உள்பகுதியாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் இது பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பன் பாலிஸ்டர் நூலாக எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஜென்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு அமிட்டோ நூல் யூஸ் பண்ணுங்கள் பேண்ட்டாக இருந்துச்சுன்னா.